பிரியாணி ஸ்டைலில் ஒரு தக்காளி சாப்பாடு லஞ்சுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 10 மினிட்ஸ் போல் சாப்பாட்டு அரிசியை நல்லா ஊற வச்சுக்கலாம். குக்கரில் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது பொரிஞ்சதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். கண்ணாடி கலர் வந்ததுக்கப்புறமா 2 முழு பூண்டை மிக்ஸி ஜாரில் அரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக புதினா சேர்த்திக்கோங்க. பச்சை வாசனை போகட்டும். 3 தக்காளி பழத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரக்கு தேவையான அளவு கல்லுப்பு இப்போவே சேர்த்திக்கிறேன். இந்த அளவு தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் காரமான மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். வேறு எந்த மசாலாவும் சேர்த்திக்க வேண்டாம். 2 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். தேவையான அளவு தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணி இல்லாமல் வடிகட்டி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி தழை தூவி குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விடுங்க. 2 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான தக்காளி சாப்பாடு ரெடி. தயிர் சட்னியோடு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும்.